கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க வாழ்கிற இடத்துல நிந்தையை அனுபவிக்கிறீங்களா? அவமானத்தை அனுபவிக்கிறீங்களா? எல்லா காரியத்திலும் தோற்று கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய வார்த்தைய உங்களுக்குள் இருக்க அனுமதிங்க, வாசிங்க, மன்னம் செய்யுங்க, அதை தியானிங்க. அப்போது கர்த்தருடைய வார்த்தையானது உங்களை ஆசீர்வதிக்கிறத நீங்க பாப்பீங்க. இதைத்தான் இந்த கீர்த்தியனாகிய ஓபேத்தின் யோகம் என்று வாழ்க்கையில நான் பார்க்கிறோம். 3 மாதத்துல கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததை தேசம் கண்டு கொண்டது, தாவீது கண்டு கொண்டான் என்று பார்க்கிறோம். எனவே கர்த்தருடைய வார்த்தை யாருக்குள் இருக்கிறதோ அந்த மனிதனை கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வதிக்கிறது என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 1வது சங்கீதம் 3வது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். ஆமா, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் போது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க செய்கிற காரியம் வாய்க்க மாட்டேங்குதா? தொழில் வாய்க்க மாட்டேங்குதா? படிக்கிற காரியத்துல பிள்ளைகள் நன்றாய் படிக்க மாட்டேங்கிறாங்களா? நீங்க செய்யற எந்த காரியம் வாய்க்காமல் தோல்வியை சந்தித்துக்கிட்டு இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை நீங்க வாசிங்க, அதை கை கொள்ளுங்க. அப்போது வார்த்தையினால் உங்களுடைய காரியங்கள் வாய்க்கிறத நீங்க பாப்பீங்க. அது மாத்திரமா கர்த்தருடைய வார்த்தையில இருக்கு. 119வது சங்கீதம் 165வது வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளும் போது மிகுந்த சமாதானம். இன்னைக்கு முழு உலகமும் சமாதானத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது. குடும்பங்கள்ல சமாதானம் இல்ல, குடும்பங்கள்ல பிரிவினை, சண்டைகள், கசப்பு, வைராக்கியங்கள், பகைகள், விரோதங்கள், இதைத்தான் நம்ம எல்லா இடத்துலயும் பார்க்கிறோம். விசுவாச பிள்ளைய கூட வாழ்க்கையில கூட இதைத்தான் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, உன் வீட்டுல சமாதானம் இல்லையா? சமாதான குறைவுல நீ போராடிக்கிட்டு இருக்கிறையா? உனக்கு சமாதானம் வேணுமா? மிகுந்த சமாதானம் எப்படி கிடைக்கும்? கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளும் போது. நீ வாசி அருமையான தங்கச்சி, வாசி அருமையான தம்பி, அந்த வார்த்தையில உனக்கான சமாதானம் இருக்கிறது, உனக்கான நிம்மதி இருக்கிறது, உனக்கான ஆறுதல் இருக்கிறது என்பதை தான் இந்த 119வது சங்கீதம் 165வது வசனத்துல வாசிக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு அநேகருடைய கேள்வி என்ன தெரியுமா? ஆனா நான் நல்லா ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன் பிரதர், நான் நல்லா ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால ஜெபிக்க முடியல. ஜெபிக்க நினைச்சாலே எனக்கு தூக்கம் வந்துருது, ஜெபிக்க நினைச்சாலே எனக்கு விருப்பம் இல்லாம போயிருது, என்ன சொல்லி ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியல. இப்படிப்பட்ட கேள்விகளோடு இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறத நானும் பார்த்திருக்கிறேன், நீங்களும் சொல்லி கொண்டிருக்கலாம். அருமையான தம்பி, அருமையான தங்கச்சி, அருமையான கர்த்தருடைய பிள்ளையை நீங்க நல்லா ஜெபிக்கணும்னு விரும்பினா அதற்கும் உதவி செய்வது கர்த்தருடைய வார்த்தை தான்.